எப்படி நாம் பவித்திரமாக, அதாவது பாவனமாக ஆகின்றோம்? ஓம் சாந்தி. நாம் அனைவரும் இப்பொழுது புரிந்திருக்கின்றோம், நாம் பாவனமாக இல்லை, பதீதமாக இருக்கின்றோம் என்று. நாம் தந்தையின் குழந்தைகள். வெளியில் இருந்து உணவை வாங்கி நாம் உண்பதில்லை. அதன் காரணத்தினால் மற்றவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்களா என்று கேட்கின்றார்கள். ஆனால் நமக்கே தெரியும், நாமும் அவர்களைப் போல தூய்மையிழந்து இருக்கின்றோம். ஆனால் அதனால் நமது புத்தியில் இருக்கின்றது, நாம் இப்பொழுது அனைவருமே தூய்மையற்ற நிலையில் இருக்கின்றோம் என்று நாம் நமது புத்தியில் வைத்திருக்கின்றோம். ஆதலால் நாம் தூய்மையாவதற்கு முதல் படி என்னவென்றால், நாம் நம்மை இப்பொழுது தூய்மை இல்லாதவர்களாக இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் இப்பொழுது புரிந்துள்ளோம், நாமும் கூட தூய்மை இல்லாமல் தான் இருக்கின்றோம் என்று. பிறகு இரண்டாவது படி என்னவென்றால், நாம் ஆத்மா என்று உணர வேண்டும். நாம் ஆத்மா என்று உணர்ந்தோம் என்றால் நாம் தேக உணர்விலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். மூன்றாவது படி என்னவென்றால், நாம் ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். நான்காவது படி என்னவென்றால், பரமாத்மாவை எப்படி நினைவு செய்ய வேண்டும்? அதாவது உலகியல் சாஸ்திரங்களில், அதாவது மகாபாரதத்தில் கூட சொல்லப்படுகின்றது, பாண்டவர்கள் தேக அபிமானத்தை விட்டு, அதாவது தேகத்தை உருக்கி சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், தந்தை சொல்கின்றார், பாண்டவர்கள் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு, அதாவது தேக அபிமானத்திலிருந்து முற்றிலுமாக விலகியதன் காரணமாக, தேகத்தை அல்ல, ஆனால் தேக அபிமானத்தை முழுமையுமாக விட்டுவிட்டார்கள். இதைதான் தேகத்தை உருக்கி விட்டார்கள் என்று சொல்கின்றனர். ஆனால் தேகத்தை அல்ல, தேக அபிமானத்தை உருக்கி விட்டார்கள். இதன் மூலமாக சொர்க்கத்தின் பிராப்தியை அடைந்தார்கள். மேலும் மகாபாரத போரில் வெற்றியும் அடைந்து விஜயர்களாக ஆகிவிட்டார்கள். அதற்கு காரணம், அவர்கள் தேக அபிமானத்தை விட்டதன் காரணமாகத்தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். ஆகையால் நான்காவது படி, நாம் அன்பாக இருக்க வேண்டும். தந்தையின் மீது அன்பாக இருந்தால்தான் நாம் தேக அபிமானமாக இருக்க முடியும். அதாவது தேக அபிமானத்திலிருந்து விட்டுவிட்டு ஆத்ம அபிமானிகளாக இருக்க முடியும். ஆகையால் நாம் தந்தையின் மீது அன்பு வைக்க வேண்டும். தந்தையோ பரமாத்மாவாக இருக்கின்றார். அவரும் ஒரு ஆத்மாதான், ஒரு சிறு ஒளி புள்ளியாக இருக்கின்றார். அவரின் மகிமையோ நிறைய இருக்கின்றது. ஆதலால் நாம் அந்த பரமாத்மாவை நினைவு செய்வதற்கு அவர் மீது அன்பு வைக்க வேண்டும். ஏனென்றால் பாண்டவர்கள் விஜயர்களாக ஆனதன் காரணமே தந்தையின் மீது அன்பு உள்ளதால் தான். ஏனென்றால் பாண்டவர்களோ அன்பு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். கௌரவர்களோ மற்ற அனைத்து பொருட்களின் மீதும் அன்பு கொண்டவர்களாக இருந்தனர். ஆனால் தந்தையின் மீது அன்பு இல்லாதவர்களாக இருந்தனர். இதன் காரணத்தினால் கௌரவர்கள் தோல்வி அடைந்தார்கள், பாண்டவர்கள் வெற்றி அடைந்தார்கள். ஆகையால் நான்காவது படி, இறைவனின் மீது அன்பை வைக்க வேண்டும். அன்பு இருந்தால் தானாகவே அவரின் நினைவு ஏற்படும். அதன் மூலம் நாம் ஆத்ம அபிமானிகளாக ஆகிவிடுகின்றோம். ஐந்தாவது, நாம் அப்படி அனைத்து விஷயங்களிலிருந்தும் பற்றுதலை நீக்கிவிட்டு தந்தையின் மீது அன்பு இருந்ததென்றால் நாம் வெற்றி அடைந்து விடுகின்றோம். ஆகையால் ஐந்தாவது படி வெற்றி என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் இப்படித்தான் நாம் தூய்மையாக ஆகின்றோம். ஏனென்றால் வெற்றி எப்பொழுது ஏற்படும் என்றால், நாம் முழுமையாக சம்பூர்ண தூய்மை ஆகிவிட்டால் தான் வெற்றி ஏற்படும். ஆகையால் சம்பூர்ண தூய்மை விடுவதற்காக இந்த 5 படிகளை நாம் செய்ய வேண்டும். அதாவது முதலில் நாம்
நாம் பதீத்தமாக இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, நம்மை ஆத்மா என உணர வேண்டும். இதன் மூலம் விகாரங்கள் அழிந்து போகும். 3வது, தந்தையை நினைவு செய்ய வேண்டும். 4வது, அதற்கு தேவை அன்பு, பரமாத்மாவின் மீது அன்பு மற்றும் முயற்சி. 5வது, வெற்றி கிடைக்கும். ஆகையால் இந்த படிகளை நாம் நினைவில் வைத்து நாம் முழுமையாக தூய்மையாகிவிட்டோம் என்றால் வெற்றியின் முழக்கம் நிகழும். ஓம் சாந்தி.